ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி புட்டு எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு ராகி மாவை எடுத்துக்கோங்க. இப்போ சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எதுக்காகனா ஸ்வீட் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும், தூக்கலாக தெரியும், அதுக்காக தான். இப்போ நார்மல் தண்ணியை விட்டு லைட்டாக பிசையணுங்க. அழுத்தி பிசையக்கூடாது. கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு மாவில் அந்த மாதிரி ஃப்ரீயாக பிசையணும். அழுத்தி பிசையக்கூடாது. சப்பாத்தி பூரி மாவு மாதிரி எந்த மாவு மாதிரியும் பிசையக்கூடாது. லைட்டாக அந்த மாவு பச்சையாக இருக்கிறது இல்லைங்களா, பவுட்ராக இருக்கிறது லைட்டாக தண்ணி படும்போது இறுகுனா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வரா மாதிரி நான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜுன்னு காட்டுறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். கையில் இந்த மாவெல்லாம் ஒட்டுது இல்லைங்களா, இது கையை பிடிக்கும் போது ஒட்டாத மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் மாவை நம்ம வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கையில் அந்த மாவு பவுட்ரு ஒட்டலை, நமக்கு பிடிச்சு பாருங்கள், பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொழுக்கட்டை மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வர ஸ்டேஜ் தான் வேக வைக்கிறதுக்கான கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணியை ஒரு 2 கிளாஸ் ஊற்றி இதே மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். ஓகே, இல்லை டம்ளரில் போட்டு கிளாஸில் அந்த மாதிரி அடைச்சி வச்சு பண்ணாலும் ஓகே. இப்போ நான் குழந்தையோட சேர்ந்து இந்த மாதிரி பிடிச்சு வைக்கிறேன். ஜஸ்ட்டு வேகணும், அவ்வளோதான் அந்த மாவு. இப்போ நான் டம்ளர்லேயும் நெய் கொஞ்சம் தடவிட்டு இதில் போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம இட்லி பானையில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானையில் அடித்தட்டில் இதை வச்சுட்டு மேல் தட்டில் நான் இதை வைக்கிறேன், தண்ணி படாமல் இருக்கணுங்கிறதுக்காக. கரெக்டாக ஒரு 9 மினிட்ஸ் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல வேகும். அது வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம சுகர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் நான் 2 கப்பு மாவு போட்டிருந்தேன். இதில் நான் 1 கப்பு ப்ளஸ் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சுகரோட வேணுங்கிறதுனால 1.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதோட 3 ஏலக்காய். இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இதுக்கப்புறம் அதே ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை இந்த மாதிரி தேங்காய் துருவியும் போடலாம். என்கிட்ட துருவுறது இல்லைங்களா, மிக்சிலேயே நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், நசுக்கி பாருங்கள், கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும், மாவு இல்லாத மாதிரி. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வெந்துருச்சுங்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சம்மரில் ராகி ரொம்ப குளுமையானது. ஸோ இதை நான் இப்போது இந்த பவுலில் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கிளாஸில் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்லாங்க. இதோட கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா வாசனை செம்மையாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் நிறைய சேர்த்துக்கோங்க. பெரியவங்களும் சேர்க்கலாம். அது கொலஸ்ட்ரால் கிடையாது, குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ நல்லது உடம்புக்கு. இந்த சம்மரில் நிறையவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க அள்ளி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி புட்டு. இதுங்க கம்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு இருந்தால் கூட பண்ணி கொடுக்கலாம், ஒயிட் புட்டு மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியான ராகி புட்டு. ஒரு முக்கியமான டிப்ஸுங்க, ஒருவேளை ராகி உங்களுக்கு வேக வைக்கும் போது கட்டியாக வந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிடுங்க. சூப்பரான ராகி புட்டு நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.